என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? நேரம் என்ன ஆச்சு? வந்துடாம அவன் ஃப்ளைட்ல இருந்து இறங்கிடுவான். சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்புங்க, நேரம் இன்னும் ஆகல, டைம் இருக்கு. சரி, காரு நல்ல கண்டிஷனா இருக்கா பாத்தீங்களா? அப்புறம் பாதியில தான் நிக்க போகுது. பெட்ரோல்லாம் இருக்கா என்ன செக் பண்ணுங்க. காலையிலே நொய் நொயின்னு வராதம்மா. எனக்கு தெரியும் எந்த டைமுக்கு போகணும், எப்போ பிக் பண்ணணும் எனக்கு தெரியும். போ, நீ உன் வேலையை போய் பாரு போ. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். உங்க அக்கா புருஷனோ இல்ல உங்க பெரியம்மா பையனோ வாராங்கன்னா இப்போ தலைகீழ நிப்பீங்க. வர்றது எங்க அண்ணன் தானே, அதனால உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன என்ன காலையிலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தரையில இறங்கி நட. வரபடியும் வருவான். என் பிள்ளை இப்படி இந்த பாடு படுத்துக்க. காலையிலே அவன் எழுப்பி விட்டுருக்க. அவனுக்கு தெரியும். அவன் முன்ன பின்ன ஃப்ளைட்டை போய் பார்க்காத மாதிரி பேசாத. எந்த டைமுக்கு கூட்டிட்டு வரணும், எந்த டைமுக்கு கொண்டு விடணும் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதுக்கு இல்லத்தே, அவன் பாவம் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டே நிப்பாம்ல. அதுக்கு தான் சொல்லி நம்ம சீக்கிரம் போனா கூட்டிட்டு வந்துடலாம்ல. வந்தா அவங்களும் கொஞ்சம் படுக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன் தே. ஏன் உங்க அண்ணன் வந்தாச்சுன்னா ஒரு அரை மணிக்கு அந்த பொறுக்க மாட்டானோ? இருந்தா என்ன, கரெக்டா வந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்தோடனே அவன் அடிவே குச்சி கூட்டிட்டு வரணுமா? எல்லாம் உன்னால வந்தது வா, உனக்கு இருக்கு. கிளம்பி இருந்தேன்னா அப்போதே கிளம்பி இருந்தேன். இந்த பேச்சு என்ன கிளவிட்ட கேட்கணுமா? வாடி, உனக்கு இருக்கு. சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். அவ சொல்லதும் சரிதான். நேரம் ஆயிட்டுமா. நான் தூக்க கழகத்துல மணி 7 மணியோன்னு நினைச்சேன். பார்த்தா மணி 9 ஆயிட்டு. 12 மணிக்கெல்லாம் அவங்க அங்கே ரீச் ஆயிடுவாங்க. நான் போய் கூப்பிடணுமா? நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்கம்மா. மாத்திரை போட்டு பாடுங்கம்மா, போங்கம்மா. அந்த பயம் இருக்கட்டும் மகனே, ஒழுங்கா கிளம்பி போயிரு. என்ன உருட்டும் மிரட்டலும் காணிக்காளுகம்மா புருஷன்ட்ட. சே, இப்போ ஃபிங்கர் டிப்லாம் வச்சிருக்காளுங்க புருஷனை. பயந்து நடுங்கானுங்க. என்னத்த சொல்ல. நீங்களும் குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. நானும் இந்த ட்ரெஸ் மாற்றி சீக்கிரம் கிளம்பியிருக்கேன். சரி, போ போய் தொலை. என்னது நீ போறியா? பேசாமல் வீட்டில் அடங்கி கிட. உங்கள் அண்ணனை ஒன்று மாப்பிள்ளை அளப்புக்கு ஒன்று கூட்டிகிட்டு வரல. வெளிநாட்டிலேருந்து வாரான், கார் உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லி நம்ம காரில் கூட்டிகிட்டு வர போகிறான். அவ்வளோதான். குழந்தை உண்டாய் 4 கூட ஆகலை. உங்கள் ஊரில் திரிய போகிறான். திரிய பேசாமல் என்ன இரி. இல்லத்தே, காரு தானத்தே, நானும் பைய கூட்டிட்டு வாரேன். நானும் இந்த ஏர்போர்ட்லாம் பார்த்ததே இல்லை. நினைப்பேன் எல்லாரும் போவையில கூட போகணுன்னு, போக முடியாது. அதான் இந்த வாட்டி போயிட்டு வரலான்னு இருக்கேன் தே. போயிட்டு வந்துடுவேன் தே. அவங்க கார் தான், உங்கள் பிள்ளை ஸ்லோவாக தானே ஓட்டுவார். மாட்டு வண்டியோட ஸ்லோவாக தான் ஓட்டுவார், உங்களுக்கே தெரியும். பைய போயிட்டு வரேன் தே. என்னத்த பார்த்துட்டு இருக்க? சொல்லு உங்க அம்மிட்ட. அவளும் வருவா, கூட்டிட்டு போயிட்டு வாரேன். பையதான் வண்டி ஓட்டுவேன். உன் வாய் திருவாய் திறந்து சொல்லு. ஏம்மா, அவளும் வரட்டு. அவள் வரலேன்னு தான் சொன்னா. நான் தான் அவளை கிளம்பு போயிட்டு வருவோன்னு சொன்னேன். வீட்டிலே தானம்மா இருக்கா. அதான் சரி பைய காரில் அப்படி போயிட்டு வாரோம். இல்லை, அவளுக்கு நாள் ரொம்ப ஆகலைல. நீ போயிட்டு வா. அவங்க அண்ணனை கூட்டு வர்றது தானம்மா. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வரேன்னு கொடி பிடிச்சா எப்படி? நீ போயிட்டு வந்தால் போதாதா? 2 பேரும் போய் கூட்டு வந்தா அண்ணன் வருவானா? இது என்ன கதையா இருக்கு? சரிங்கம்மா, கூட்டு போயிட்டு வாரேன். சரி, என்னவும் செஞ்சு தொலைங்க. நம்ம பேச்சுக்கு இந்த வீட்டில் வர மதிப்பே இல்லாமல் போச்சு. இந்த ராஜேஷ் பையில கூட சேர்ந்து அவ கூட இருந்து ஆடிட்டு அடக்கா. இன்னும் செய்யட்டு, நமக்கு என்ன? பெரியவங்க சொல்லது எல்லாத்துக்கும் கசப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட விளைவெல்லாம். போமாங்க, நானும் கிளம்பிட்டேன். எப்போ நாங்கள் போயிட்டு வரோம் தே. ஏம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. நீங்கள் வீட்டை பூட்டிக்கோ, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. எப்பப்பா, வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்குள்ள பெரிய பாடாக இருக்குது. உங்கள் அம்மாட்ட வெளியே இறங்குறதுக்குள்ளே எத்தனை கொஸ்டின் கேட்காங்க, எத்தனை பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சே, எங்கள் அம்மா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த சுயநலமும் கிடையாது. இப்போ மகன் நல்லா இருக்கட்டும், மகன் முன்னாடி நல்லா இருக்கட்டும் தான் அவங்க நினச்சி சொல்லுவாங்க. அதை புரிய உனக்கு தெரியல. அதை புரியக்கூடிய தன்மை கூட இல்லை. சில எரும மாட்டுக்குன்னு தானே சொல்ல வந்தீங்க நீங்கள். அந்த ஆளையும் அப்படி பேச்ச முழுங்கிங்க. உங்ககிட்ட இப்போ சண்டை போடுறதுக்கு நான் வரல. நான் காராக ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த நேரம் என்கிட்ட இது பண்ணாத. ஒழுங்காக நான் கார் ஓட்டி ஊர் போய் சேரேன்னா பேசாமல் இரு. உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வேண்டாமா? வாயை மட்டும் பேசாமல் வா. ரொம்ப ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் பாதியிலே இறக்கி விட்டுருவாரு. சரி, பேசாமல் வாயை முட்டி இருப்போம். என்னங்க, இந்த காரில் போதை பார்த்தா இந்த சிவாஜி கணேசர் பாட்டு பாடுவார்ல, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஒரு பாட்டு பிடிச்சிட்டே போகிறல, அந்த கார் மாதிரி இருக்கலாம். இடமும் இந்த மாதிரி தான் இருக்குது பேக்ரவுண்ட்லாம். ஆமாம், கரெக்டாக தான் சொன்னேன். சரி, அந்த வந்தாச்சு, இறங்க வேண்டியதுதான். வீட்டில் புழுன்னு வந்தியே, இன்னும் அண்ணன் வரல. இன்னும் 1/2 hour ஆகுமா? என்னங்க, சீக்கிரம் வர்றது நல்ல விஷயம் தானங்க. இங்கெல்லாம் அப்படி சுற்றி பார்க்கலாம்ல. என்னங்க, என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த ஏர்பிளைனில் நான் போயிட்டு வந்துடணும். போய் சும்மா போகாட்டாலும் பரவாயில்ல, ஏறி உள்ளே போயாவது பார்த்துட்டு வரணுங்க. எனக்கு இது சின்ன பிள்ளை ஆசைங்க.
ஒரு நாள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும். இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ ரொம்ப சகஜம், ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம். ஃப்ளைட்டில் தானே ஒரு நாள் போகலாம், நான் இன்னைக்கு நினச்சா கூட போயிட்டு வந்துடலாம். சரி இன்னொரு நாளும் போவோம் சரியா? சரி நீங்கள் உட்காந்துக்கோ, நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னா. பொய் சொல்லாதீங்க, இப்போ வரல தானே ரெஸ்ட் ரூம் போனீங்க, அங்கே ஏதாவது வெள்ளைக்கறியில் பார்க்க போகிறீங்களோ? பொய் சொல்லாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? போங்க போங்க, வெள்ளைக்கறியோ யாரையோ போய் பார்த்துட்டு வாங்க. வாண்ட மனுஷ போய் பேச முடியுமா? ரெஸ்ட் ரூம் தான் போகிறேம்மா தாயே, இங்கே நில்லு, 5 நிமிஷத்தில் வாரேன், அப்படி காரை பார்க்க போகிறேன், கப்பலை பார்க்க போகிறேன், அப்படி சுற்றி போயிடாத, உன்னை தேட முடியாது. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நாளாவது ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும். ஃப்ளைட்டில் தான் ஃப்ரீயாக பிரியாணி கிடைக்குமா, ஜூஸு கிடைக்குமா, சாக்லேட் கிடைக்குமா, ஒரு நாளாவது போயிட்டு வந்துடணும். உங்கள் அண்ணன் ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டுன்னு நினைக்கேன், வா அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஏ லூசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆளே அடையாளமா தெரியல, நல்லா வெயிட் போட்டப்போ. மச்சான் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் தங்கச்சியை கட்டினாலும் நல்லா தான் இருப்பீங்கன்னு நினைக்கேன். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு. ஆமாப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். உன் தங்கச்சி இருக்காள? ஏங்க ஏம்மா, நல்ல விதமாக தானே சொன்னேன். நீ ஏன் லூசு வந்த? அத்தானை மாத்திரம் அனுப்பி வச்சா போதுமே, எதுக்கு கொண்டு வந்து போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற? நீ வேற, நான் வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவங்க அம்மா இருக்காங்களே என் மாமியா கிளவி, அது போகக்கூடாதுன்னு ஒரே நிலை, அதுகிட்ட பேசி சமாளித்து வர்றதுக்குள்ள பெரிய பாடு. இதில் நீ வேற வராண்டான்னு சொல்லுங்க. எத்தனை நாள் லீவுனே? எப்படி ஒரு 3 மாதம் இருப்பேல்ல, அதுக்கடையே நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கட்டிக்கணும். இங்கேருந்து போகும்போது கல்யாணம் தான் போகணும், மாலையங்கலத்துமா தான் போகணும். ஏன் அவன் நல்லா இருக்குது பிடிக்கலையோ? அரவிந்து, கொஞ்ச நாள் கல்யாணம் ஒன்றும் பண்ணாத, கல்யாணம் பண்ணாலே போச்சு, என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணு, 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணு. அதான் சொல்கிறேன் கேளு. பேசாமல் இருங்க, அவன்கிட்ட அதை எதையும் சொல்லி மனசை மாற்றி விடாதீங்க. சரி நம்ம போவோம், ஒன்று இதெல்லாம் போதும், நீ கொஞ்சம் பேச விட்டா போதும், சன்னியாசி ஆக்கி விட்டுருவீங்க எங்கள் அண்ணனை போல. மொத்தத்தில் அவன் நிம்மதியாக கெடுக்க போகிற, இதுக்கு இவ்வளோ பில்டப்பா? என்னவும் செய்யுங்க.